நம்ம ரெகுலராக பண்ணுற ஸ்ட்ராட்டஜியில் அதாவது 8 ஸ்ட்ராட்டஜியான நிஃப்டி ஆப்ஷன் பையிங் ஃபர்ஸ்ட் 1 மினிட் கேண்டில் 50 பாயிண்ட்ஸ் டார்கெட்டில் இன்றைக்கி 12,700 ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் டே ஆவரேஜ் க்ளோஸ், அதாவது டே டார்கெட் ஹிட் ஆகிடுச்சுன்னா இன்றைக்கி அந்த டே க்ளோஸ் ஆகிடும். அந்த ஸ்ட்ராட்டஜிலையும் 12,000 புக் ஆகிடுச்சு. இதே ஸ்ட்ராட்டஜி 35 பாயிண்ட்ஸ் டார்கெட்டில் 5,300 புக் ஆகிருக்கு. எந்த ஸ்ட்ரைக் சூஸ் பண்ணியிருக்கு, எப்படி ஆர்டர் எடுத்துருக்கு, எப்படி ப்ராஃபிட் புக் ஆச்சுன்ற டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 25,900 கால் அண்ட் புட் எடுத்து வச்சிருக்கு. அதாவது நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட்டில் ஃபர்ஸ்ட் 1 மினிட் க்ளோஸோட வேல்யூ 25,893. ஸோ நியரஸ்ட் டு 50 ரேஞ்சில் 25,900 கால் அண்ட் புட் எடுத்து வச்சிருக்கு. புட்டில் பார்ப்போம். புட்டில் நம்மளுக்கு ஒரே ஒரு மல்டிப்ளேயர் தான் எடுத்திருக்கு. மல்டிப்ளேயர் எடுத்து சின்ன ஸ்டாப் லாஸில் கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா எந்த கேண்டிலும் இந்த லைனுக்கு மேலே க்ளோஸ் ஆகலை. அதனால் உங்களுக்கு ஆர்டர் எடுக்கவில்லை. கால் ஆப்ஷன் பார்ப்போம். கால் ஆப்ஷன்லாம் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய ஆர்டர் எடுத்து மல்டிப்ளேயரில் தாண்டி நம்மளுக்கு ப்ராஃபிட்டு ஒரு ஸ்டேஜில் புக் ஆகிருக்கு. ஸோ புட் ஆப்ஷன் பார்க்குறோம். புட் ஆப்ஷனில் வந்து ஒரு லாட் மட்டும்தான் ஆர்டர் எடுத்து சின்ன ஸ்டாப் லாஸில் ஒரு 1000 மைனஸில் புக் ஆகிருக்கு. கால் ஆப்ஷனில் கிட்டத்தட்ட 7 மல்டிப்ளேயர் எடுத்திருக்கு. காலையில் 9:17 ஆரம்பித்து 12 மணிக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ 7 மல்டிப்ளேயர் எடுத்து 7வது மல்டிப்ளேயர் நமக்கு ப்ராஃபிட் புக் ஆகிருக்கு. சார்ட்டில் பார்ப்போம். சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லைனுக்கு மேலே எங்கே க்ளோஸ் ஆகுதோ ஆர்டர் எடுக்கும். இந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஆர்டர் கட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு இன்றைக்கி காலிலேருந்து சைட்வேஸ் மார்க்கெட்டு. அதனால நம்மளுக்கு 11 மல்டிப்ளேயர் எடுத்து இந்த இடத்துல தான் நம்மளுக்கு 7th மல்டிப்ளேயர் ஆரம்பிச்சிருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 11:20 தான் 7th மல்டிப்ளேயர் ஆரம்பித்து நம்மளுக்கு 35 பாயிண்ட்ஸ் டார்கெட்டும் ஹிட் ஆயிருக்கு, 50 பாயிண்ட்ஸ் டார்கெட்டும் ஹிட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்க கேபிட்டல் ஜாஸ்தியாக தேவைப்படும். ஏன்னா அதோட ரிஸ்க்கும் ஜாஸ்தி, ரிவார்டும் ஜாஸ்தி. ஸோ இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டேஸ்லாம் என்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குன்றதை பார்த்துட்டு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி டிப்ளாய் பண்ணுங்கள். கேபிட்டல் கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜிஸும் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ட்ராட்டஜி 12th ஸ்ட்ராட்டஜியான நிஃப்டி 15 மினிட்ஸ் 1:2 ரிஸ்க் அண்ட் ரிவார்டு உங்களுக்கு கம்மி கேபிட்டலில் நல்லாவே ரிசல்ட் தந்திருக்கும். ஸோ ரிசல்ட் எப்படி பார்க்கணுன்றது ஏற்கனவே நிறைய வீடியோ சொல்லியிருப்பேன். இருந்தாலும் சொல்கிறேன். இங்கே லிஸ்ட் ஆனதுலேருந்து, அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி லிஸ்ட் ஆனதுலேருந்து 79 டேஸ் ஆயிருக்கு. ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு நாளோட பிஎன்டும் தனித்தனியாக காட்டும். கீழே லாஸ்ட்டாக ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா ஓவரால் பிஎன்டலும் காட்டும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் பேஜில் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எவ்வளோ கேபிட்டல் வேணும், எவ்வளோ ட்ரேடிங் டேஸ் ஆகிருக்கு, எவ்வளோ வின்னிங் டேஸ், எவ்வளோ லூசிங் டேஸு, அதோட ஷார்ட் ரேஷியோ, ஷார்ப் ரேஷியோ எல்லாமே டீட்டெயிலாக தெரியும். ஒவ்வொரு மந்த் வைஸ் பிஎன்டலும் தனித்தனியாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதை வச்சு நீங்கள் ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறுபடியும் நாளை ஒரு புதிய சந்திப்போம். நன்றி, வணக்கம்.